ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிரவுண்ட் கார்டன் பார்ட் 2 பார்க்கலாம். ஆல்ரெடி கிரவுண்ட் கார்டன் பார்ட் 1 நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பக்கத்துலேயே நமக்கு வந்து அந்த பிங்க் ஹைபிஸ்கஸ் பக்கத்தில் ரெட் வாடாமல்லி செடி எப்படியோ தப்பிச்சு ஒரே ஒரு செடியை நான் தொட்டியில் வச்சுருக்கேன். இப்போ தான் பூக்கள் வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேல்சம் செடிகள். ஸோ பேல்சம், கோஸ்மோஸ், மேரிகோல்டு எல்லாமே நான் நிறைய விதைகள் அப்படி அப்படியே போட்டு வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன். கிரவுண்டுங்கிறதுனால நம்ம வந்து அப்படியே தரையிலேயே போட்டு விட்டுடலாம். வளர்ற எல்லா செடியுமே நமக்கு வந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து நம்ம ரீபாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட் காஸ்மோஸ். இது வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து இந்த சீட்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததுனால இந்த வருஷம் எனக்கு ஒரு 2 செடி நல்லா வளர்ந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டொமேட்டோ பிளான்ட், பிரிஞ்சால் எல்லாமே நான் வச்சுருக்கேன். அப்புறம் கெலாடியா, பால்சம் இந்த மாதிரி பூச்செடியும் தானாகவே விதைகள் நமக்கு வந்து முளைச்சி வளர்ந்து பூக்கள் கொடுத்துட்ருக்கு. கத்திரிக்காய் செடி வந்து இன்னும் பூக்கள் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் சங்குப்பூச்சி கொடிகள். ஸோ சூப்பராக வளர்ந்து நமக்கு தினமும் நிறைய பூக்கள். இப்போ தான் சீட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ சீட்ஸ் ரெடி ஆனதும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒயிட் அண்ட் ப்ளூ என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்பிள் இன்னும் நான் யாருக்குமே கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பால்சம் செடிகள் தான் நமக்கு வந்து பூக்கள் கொடுத்துட்ருக்கு. ஸோ தினமும் செடிகளுக்கு தண்ணீர் விடும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது எங்களோட கிரவுண்ட் கார்டன். மேரிகோல்டு பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து 4 ஓ கிளாக் பிளான்ட். இது ஒரு எல்லோ கலர்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எல்லோ ரெயின் லில்லி ஃப்ளவர்ஸ் இருக்குது செடிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் மயில்மாணிக்கம். இது வந்து எலி கடிச்சு போட்டுருச்சோ என்னவோ தெரியல. அப்புறமா இப்போ புதுசாக கொஞ்சமாக தளிர்த்து நமக்கு புது செடிகள் வளர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு. இது வந்து எல்லோ வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் குட்டியான பட்ஸ் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றிலும் நிறைய பால்சம் செடி, மேரிகோல்டு எல்லாமே வச்சுருக்கேன். அடுத்து இங்கே ஒரு சில்லி பிளான்ட். இது வந்து நம்ம காய்கறி கழிவுகள்லேருந்து நமக்கு வளர்ந்து நமக்கு இப்போ காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம காய்கறி கழிவுகள்னால நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டொமேட்டோ, பிரிஞ்சால் இந்த மாதிரியான செடிகள்லாம் நமக்கு வந்து சில்லி எல்லாமே நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெர்பல் பிளான்ட்டு கற்பூரவள்ளி இருக்கு இல்லையா? அது வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாட்டு செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். நல்ல பெரிய செடியாக நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி செடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் காஸ்மோஸ் எல்லாமே விதைகள் போட்டிருந்தேன். எல்லாம் வளர ஆரம்பிச்சிடுச்சு. இது பெண்டன் லீஃப்னு சொல்கிறாங்க. ரம்பை லீஃப்னு கூட சொல்கிறாங்க இந்த பிளான்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஓ கிளாக் ஆரஞ்சு கலர் வெரைட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெண்கா தொட்டியில் நான் விதைகள் போட்டிருந்தேன், வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ். ஸோ லோட்டஸ் இன்னும் பூக்கள் வரல. இலைகள் தான் நிறைய நமக்கு வச்சு வளருது. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி செடி. சாரி, செடின்னு சொல்லக்கூடாது, மரம்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ கை கெட்டின வரைக்கும் உள்ள பூக்களை நான் அப்பப்போ பறித்து சாமி படத்துக்காக வச்சுக்கிடுவேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மரவள்ளி கிழங்கு செடிகள் இருக்குது. ஆல்ரெடி 2 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணி கிழங்குகள் அவிச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்னும் 2 செடிகள் இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும்போது ஹார்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லி பிளான்ட்ஸ் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் செவந்தி பூச்செடி. ஸோ இப்போ தான் மலர ஆரம்பிச்சிருக்கு. லைட் பிங்க் கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நிறைய பட்ஸ் பாருங்கள். இது ஃபுல்லாகவே இந்த பிங்க் செம்பருத்தி செடி தான் அப்படியே பெரிய இடத்தை ஆக்கியூபை பண்ணி வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மெஜெண்டா கலர் 4 ஓ கிளாக் பிளான்ட். அது பக்கத்தில் நிறைய பால்சம்லாம் போட்டு விட்டுருந்தேன். அடுத்து கோஸ்மோஸ், அந்த மாதிரி நிறைய பூச்செடிகளும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கோலியஸ். ஸோ இது ஒரு இன்டோர் பிளான்ட். நான் வந்து இது ஷேடில் வச்சுருக்கிறதுனால எனக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்டா எல்லோ கலர் ஃப்ளவர் வெரைட்டி. நிறைய பூக்கள் வரும் சம்மரில். பட் இப்போ வந்து நிறைய தளிர் வச்சு வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சாமந்தி பூச்செடி கட்டிங் வச்சுருக்கேன். அது நல்லா தளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து பன்னீர் பட்டன் ரோஸ் வெரைட்டி. இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். புதுசாக வாங்கின செடி, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரோஸ் பிளான்ட் இருக்குது. 7 டே ரோஸ், ரெட் ரோஸ் எல்லாமே நமக்கு வந்து வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சில பூச்செடிகள், அதாவது மேரிகோல்டு, காஸ்மோஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து ரியோ பிளான்ட். இது ஒரு இன்டோர் பிளான்ட். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இலைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒயிட் மயில் மாணிக்கம். இப்போ தான் சீட்ஸ் எல்லாமே நமக்கு வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கோலியஸ் கட்டிங்ஸ் வச்சுருந்தேன். நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து இது ஒரு இன்டோர் பிளான்ட் தான். ஸோ தரையிலே வச்சு விட்டுட்டேன். நல்லா அழகா இலைகள் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு. ஸோ இதோட நமக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிற பிளான்ட்ஸ் அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நம்ம பார்க்கும்போது பட்டர் கப், அப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு கட்டிங்ஸ், இந்த மாதிரி சில செடிகள்லாம் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் ஃபென்ஸ் பக்கத்துலேயே வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே செம்பருத்தி செடி கட்டிங்ஸ் கூட நாட்டு செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்திலாம் வச்சுருக்கேன். இது பட்டர் கப் பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் காலையிலே பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து வாசலில் என்ட்ரு ஆகும்போதே இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் நம்மளை அவ்வளோ அழகாக நம்மளை வந்து வரவேற்கும். ஸோ அதனால் வச்சு விட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தீங்கன்னா
இங்கேயும் நமக்கு பட்டர் கப் அப்புறம் இன்னும் சில செடிகள்லாம் வச்சு விட்டுருக்கோம். ஹைபிஸ்கஸ் கூட இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு காலையிலேயே பூக்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ எப்பவுமே வாசல் என்ட்ரன்ஸ்ல நம்ம இந்த மாதிரி பூச்செடிகள் வைக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.